ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரம்யாவுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, நம்ம ரம்யாவுடைய சதி வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வரதுக்காக நம்ம கார்த்திக் போராடிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திக் ஒரு பக்கம், அண்ணன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா எவ்வளவோ கேட்டுட்டாங்க நம்ம ரம்யா கிட்ட. அதாவது உண்மையை சொல்லிவிடு, நீ தான் கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க, உன்னை தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி தெளிவாக எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியும் நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா எவ்வளோ எடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா உண்மையை சொல்கிறதாக இல்லை. அதே போல் நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா, அண்ணன் எதுக்காக நீ போயிட்டு அவகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, அவள் என்ன உண்மையை சொல்லவா போகிறா, நான் தான் கடத்தி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் சொல்லவே மாட்டான். அவளுக்கு பற்றி கேட்குறது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்மளே கண்டுபிடிக்கலாம், என் அப்பாவை தேடி கண்டுபிடிச்சி நானே கூட்டிகிட்டு வரேன் எப்படின்னு பாரு அப்படின்ற மாதிரி சவால் விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் அவ்வளோ ஒரு தைரியத்தோடு போயிருக்காங்க. இப்போ 2 பேருமே பார்த்திங்கன்னா எப்படியாவது கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்க போகுது தான் நம்ம ரம்யாவுடைய சதி வேலைகள் தெரிய போகுது. அந்த பிரச்சனையில் தான் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் மாட்டிக்கிறாரு. ஏன்னா நம்ம ரம்யாவுடைய ஆளுங்கக்கிட்ட இப்போது ரம்யாவுக்கு என்ன நினப்பு, அதாவது நான் நினைக்கிறது தான் நடக்குது, என்னுடைய பிளான் தான் சக்ஸஸ் ஆகுது, இந்த கார்த்திக்கும் அண்ணமும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே எதுவுமே நடக்கலை. இப்போது நான் நினச்ச மாதிரி தான் அதாவது வாத்தியார் கையில் தான் தாலி எடுத்து கொடுத்து நான் தாலியை கட்டிக்குவேன், அதுதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரவணன் கொஞ்சமாவது யோசிக்கலாம். தான் அப்பா தானே, நான் தன்னுடைய அப்பா என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்குவாங்க. என் வாழ்க்கை வீணாக போகணும் அப்படின்னு எந்த ஒரு பெத்த அப்பாவுமே நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும். அதுக்கப்புறம் வாத்தியார்கிட்ட இருக்கிற உண்மைகள், அதாவது அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சரவணனுக்கு புரிய வரப்போகுது. அதே போல் ரம்யாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பிள்ளையும் சரவணனும் பெரிய ஆள், கமிஷனருடைய புருஷன் அப்படின்ற மாதிரி பேர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அல்ப ஆசையில் நம்ம செண்பகவல்லியும் காத்துக்கிட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே செண்பகவல்லிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது கார்த்திகன் வாத்தியார் 2 பேரையும் போராடி கண்டுபிடிக்க போகிறது நம்ம அண்ணன் தான். இப்போது அண்ணத்துடைய போராட்டம், அவங்களுடைய ஜெயிக்கிற தன்மை, அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய சந்தோஷம் எல்லாத்தையுமே பொறுமை இருந்து பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம வாத்தியார் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. அதாவது விளையாடிக்கிட்டு இருக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடுச்சு. அப்போது அந்த பிள்ளைகள் யார்கிட்டையாவது போயிட்டு இங்கே ஒரு தாத்தா ஒழிஞ்சிட்ருக்காங்க, அவங்களும் எங்களோட சேர்ந்து விளையாடுறாங்க, ஆனால் அவர் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு, கண்ணை மூடிக்கிட்டே இருக்காரு, என்னன்னு தெரியல, நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உறவினர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்காக தயாராக இருக்காங்க. சொல்லும்போது